السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்களின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முஃமினாய முஸ்லிமாய ஆண்களின் பெண்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே 183வது ஆயத்தாக நம்மை பார்த்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள். அதே போன்று இந்த ஆயத் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் சரியான முறையில் ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆயத் பயனளிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் கூறுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்புள்ளவர்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அன்பிற்குரியவர்களே, தக்வா என்று சொன்னால் அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வதும் அவன் தடுத்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்து இருப்பதும் தான் தக்வா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏவிய காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை தண்டிப்பானே என்ற ஒரு இறையச்சமும், அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்தால் நம்மை தண்டிப்பானே என்ற ஒரு இறையச்சம் தான் தக்வா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தக்வா உள்ளவர்களை பற்றி, இறையச்சம் உள்ளவர்களை பற்றி பல இடங்களிலே அவர்களுடைய பண்புகளை குறித்து குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகிறார். அதில் ஒரு இடம்தான் ஆல் இம்ரான் என்ற சூரா. அந்த சூறாவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு 6 பண்புகளை கூறுகிறான். அதில் ஒரு பண்பு நாம் அனைவருமே அடைந்திருக்கிறோம். அந்த பண்பை அடைந்திருந்ததன் காரணத்தினால் தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். என்ன பண்பு? ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு. தக்வா உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாத வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று உள்ளவர்கள்தான் என்று சாட்சி கூறக்கூடியவர்கள்தான் தக்வா உடையவர்கள். அவர்களில் தக்வா உடையவர்களுடைய ஒரு பண்பு. அதே போன்று அதற்கு மேலாக உள்ள வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 5 பண்புகளை கூறுகிறான். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அதாவது தக்வா உடையவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும், கானிதீன் என்று சொன்னால் காஷிஈன் கட்டுப்படக்கூடியவர்களாகவும், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாகவும், வல் முன்ஃபிகீன அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தில் தாராளம் செலவு செய்யக்கூடியவர்களாகவும், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சஹருடைய நேரத்தில், இரவினுடைய கடைசி பகுதியில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் பச்சாதாபம் கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸாபிரூன் என்று சொன்னால், சபர் என்று சொல்வது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதாகும். அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து விலகி இருப்பதற்கும் இந்த சபர், இந்த பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நாம் இந்த பொறுமையை கையாளுகின்ற பொழுது பல இழப்புகளையும் பல தியாகங்களையும் நாம் சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவை அனைத்தையுமே சத்திய சோதனைகளாக கருதி கொண்டு பொறுமை காத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளிகளுக்கு
நம்முடைய கூலியை கணக்கின்றி வழங்குவதாக அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுக்கு கணக்கில்லாமல் நாம் நன்மையை கொடுப்போம் என்பதாக கூறுகிறான். பிறகு கூறுகிறான், அவர்களை எப்படியெல்லாம் சோதிப்பேன் என்று கூறுகிறான். வலநபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், அவர்களை பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். வல்ஜூர், பசியை கொண்டு அவர்களை நாம் சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்பால், பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்போம். பிறகு கூறுகிறான், வல் அன்ஃபுஸ், உயிரை கொடுத்து சோதிப்போம், உயிரை எடுத்து சோதிப்போம். வஸ்ஸமராத், விளைச்சல் ஆகியவற்றினால் அவர்களை சோதிப்போம். அதில் யாருக்கு நற்செய்தி இருக்கிறது என்று சொன்னால் வபஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்குத்தான் நற்செய்தி என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நற்செய்தி என்று சொன்னால் அதுதான் சுவனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நாம் அனைவரும் படித்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அறியாத ஒரு முஸ்லிமும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அனைவராலும் அறியப்பட்டவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று சொர்க்கத்து சான்று பெற்றவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பாக வரலாற்று பக்கங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அவரிடத்திலே பொறுமை என்ற குணத்தை நம்மால் படிக்க முடியாது. அவர் மிகவும் கடுமையானவர்களாகவும் கோபம் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்ததாக வரலாற்று பக்கங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமியை தழுவியதற்கு பிறகு கூறுகிறார்கள், வஜத்னா கைர அயிஷ்னா பிஸ்ஸப்ர், பொறுமையின் காரணத்தினாலேயே நாங்கள் சிறந்த வாழ்வை கண்டோம் என்று கூறுகிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் தக்குவாவுடையவர்களாக இருந்ததுதான் அதற்கு காரணம். அந்த தக்குவாவுடைய ஒரு பண்பில் சபுர் என்ற அந்த குணம் அவரிடத்திலே இருந்ததனால்தான் அவர்கள் சிறந்த வாழ்வை கண்டார்கள் என்பதாக கூறுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நாம் பலரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி உதவி தேடுகிறோம். அதில் அதிகமானவரும் எனக்கு அல்லாஹ் அதனை நிறைவேற்ற மாட்டுகிறான், அதை அல்லாஹு அங்கீகரிக்க மாட்டுகிறான் என்று பலரும் புலம்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, என்ன காரணம்? அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்பதாக கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அஜப்னா லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் என்பது மிகவும் அற்புதமானது. என்ன காரணம்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு சிறப்பானதாகவே இருக்கிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமினீன், முஃமின் அல்லாத வேறு யாரிடத்திலும் அந்த பண்பை பார்க்க முடியாது என்பதாக கூறுகிறார்கள். என்ன பண்பு? இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ, அவருக்கு நல்லது நடந்து விட்டது என்று சொன்னால் ஷக்கர, அல்லாஹ்விற்கு அவர் நன்றி செலுத்துகிறார். ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வ இன் அஸாபத்துஹு ضرா, அவருக்கு கெட்டது நடந்து விட்டது என்று சொன்னால் ஸபர, அவர் பொறுமைசாலியாக ஆகிவிடுகிறார். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவருக்கு நல்லதாக மாறிவிடுகிறது என்பதாக முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக அதே போன்று இந்த சபர், இந்த பொறுமையை கையாள்வதன் மூலமாக நாம் பல குழப்பங்களில் இருந்தும், பல தர்க்கங்களில் இருந்தும், பல வீணான தர்க்கங்களில் இருந்தும், பல பாவங்களில் இருந்தும் பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான், வஸ்ஸாதிகீன், சத்தியம் சொல்லக்கூடியவர்கள், அவருடைய நாவினாலும் அவருடைய செயல்களாலும் அவருடைய உள்ளங்களாலும் சத்தியத்தை சொல்வார்கள், சத்தியத்தை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள், உண்மையின் பக்கம் இருங்கள், சத்தியத்தின் பக்கம் இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுவதாக பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 நபரை பற்றி கூறுகிறார்கள். அதில் ஒரு நபராக கூறுகிறார்கள், இவருக்கு நான் உத்தரவாதம், இவருக்கு சுவனத்தில்
நடுப்பகுதியில் வீடு கட்டி தருவதற்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், யார் தமாசுக்கு போலும் நகைச்சுவைக்கு போலும் யார் பொய் சொல்லவில்லையோ, நாம் எல்லாம் நகைச்சுவைக்கு வேண்டியது ஒரு சில பொய்களை கூறுவோம், ஆனால் அதற்கு கூட கூறாமல் யார் இருப்பாரோ அவர்களுக்கு சுவனத்தில் நடுப்பகுதியில் நான் வீடு வாங்கி தர உத்தரவாதம் படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக நம்மால் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடியும். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்களா இல்லையா, மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் வீணான பொய்யான அமல்களையோ பொய்யான வாக்குகளையோ வார்த்தைகளையோ விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ துஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு அவசியம் இல்லை என்பதாக கூறுகிறார்கள். அதாவது நோன்பு வைத்தும் அதில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று மூன்றாவது பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வல் கானிதீன், அதாவது ஹாஷிஈன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக ஒரு முஃமினாக இருக்க மாட்டார்கள். அதற்காண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே எடுத்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று கூறுகிறான். பிறகு முத்தகி, அதாவது தக்வா உடையவர்கள், அவருடைய பண்புதான் கானிதீன். யார் இந்த கானிதீன் இந்த பண்பை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபிலை கூறுகிறான். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் மறைவான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அர் ரஹ்மானாகிய அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபிலே எடுத்து கூறுகிறான். அடுத்ததாக தக்வாவுடையவர்களுடைய நான்காவது பண்புதான் வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சாதாரணமாக கூறவில்லை. அதே போன்று உங்களுடைய செல்வங்களில் இருந்து செலவு செய்யுங்கள் என்று கூறவில்லை. மாறாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த பொருளாதாரத்தில் இருந்து, அந்த ரிஸ்கில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று கூறுகிறான். நாம் இன்று பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவை அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எனக்கு தந்திருக்கிறான் என்ற ஒரு பண்பு, என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி அந்த சிந்தனை வரும்பொழுதுதான் நாம் கர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் தர்மம் செய்வதற்கு போட்டி போட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்று நம்மளுக்கு தெரியாது. இதனை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அதே வசனத்தில் தான் கூறுகிறான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத் உங்களை அடைவதற்கு முன்பாக நாம் நல்கிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து, அந்த ரிஸ்கில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். என்ன காரணம்? மரணம் வருவதற்கு முன்பாக செலவு செய்ய சொல்கிறானே, என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் கை சேதப்படுவானாம். அவனுடைய ரூஹ் தொண்டக்குழியை அடையும் பொழுது மனிதன் கூறுவானாம், இறைவா என்னுடைய தவணையை சிறிது பிற்படுத்த மாட்டாயா, எனது தவணையை சிறிது பிற்படுத்த மாட்டாயா என்று கதறுவானாம். என்ன காரணம்? நான் தான தர்மங்களை செய்து சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகுவதற்கு என்பதாக அவன் முறையிடுவான். ஆனால் அவனுடைய மவுத், அவனுடைய மரணம் முற்படுத்தவும் படாது, பிற்படுத்தவும் படாது.
எனவே நாம் நம்முடைய மரணம் நம்மை அடைவதற்கு முன்பாக அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் எல்லா விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வெறுமனே வாயினால் மட்டும் சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் செய்தும் காட்டினார்கள் என்பதாக நாம் பல ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதில் ஒரு ஹதீஸ் தான், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர், மக்களில் நன்மைகளில் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் விளங்கினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளில் அதிகம், மக்களை விட அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த பண்பையும் வளர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டு இந்த பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், முரட்டுத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். அதனை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் இப்பேற்பட்ட பண்புகளை வளர்த்தெடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று 5வது பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில், நாம் அனைவரும் ரமலானில் சஹருடைய நேரத்தில் எந்திரிக்கிறோம், உறங்கி அந்த நேரத்திலே நாம் எழுகிறோம். அதாவது இரவின் கடைசி பகுதி தான் சஹருடைய நேரம். அந்த நேரத்தில் தௌபா செய்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அதே போன்று ஆதமுடைய மக்கள் சந்ததிகள் அனைவரும், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்களா இல்லையா, குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாஇன தவ்வாபூன், அதில் மிகவும் சிறந்தவர் யார் தௌபா செய்கிறாரோ, யார் பாவ மன்னிப்பு செய்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று அந்த கடைசி இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவிற்கு வந்து, யாராவது என்னை அழைப்பவர் இருக்கிறாரா, அவருக்கு நான் பதில் கூறுகிறேன். அதே போன்று என்னிடம் கேட்பவர் யாராவது இருக்கிறார்களா, அவருடைய கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன். அதே போன்று யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறார்களா, அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் கூறியதாக புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, இந்த 5 பண்புகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் உண்மையான தக்வாவுடையவர், இரையச்சமுடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே நாம் அதிகம் வேதனை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. நாம் இந்த உலகத்திலே வேதனை செய்யப்படாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் 2 காரணங்கள் இருக்கின்றன. நாம் மறுமை, பசி, பட்டினி இதனை நாம் வேதனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு வேதனை அல்ல, அது ஒரு சோதனை. வேதனை என்று சொன்னால் மூசா நபியுடைய சமூகம் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள் நாம் அறிந்ததா இல்லையா? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள் நாம் அறிந்ததா இல்லையா? அதே போன்று நாம் வேதனை செய்யப்படாமல் இருப்பதற்குண்டான 2 காரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கூறுகிறான், நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரை நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய தூதர் விடைபெற்று சென்று விட்டார்கள். ஒரு காரணம் போய்விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள், மரணப்பட்டு விட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கும் வரை நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம் என்பதாக கூறுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சஹருடைய நேரத்தில் நாம் எழுந்து அந்த நேரத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அதே போன்று நாம் இந்த உரையிலே கேட்ட இந்த 5 பண்புகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு இந்த ரமலான் ஒரு களமாக இருக்கிறது. எனவே இந்த 5 பண்புகளையும் வளர்த்தெடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நாம் முதலாவது குத்துபாவிலே ஒரு இரையச்சம் உடையவர் எப்பேற்பட்ட பண்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும், எப்பேற்பட்ட பண்புடையவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதே போன்று நாம் அந்த பண்புகளை வளர்த்தெடுத்து நாம் இரையச்சம் உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. அவருடைய காரியங்கள், அவருடைய விஷயங்கள் அனைத்தையும் அவருக்கு இலகுவாக்கி வைப்போம் என்று கூறுகிறான். யார் தக்வா உடையவராக இரையச்சம் உடையவர்களாக இருப்பாரோ அவருடைய காரியங்கள் அனைத்தையுமே இலகுவாக்கி தருவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ, யார் தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை மன்னித்து வயுஅஸிம் லஹு அஜ்ரா, பாவங்களை மன்னிப்போம் மட்டும் என்று சொல்லவில்லை, மன்னித்து அவர்களுக்கு நன்மையை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ, யார் தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். சில சூழ்நிலைகளில் நாம் திக்கு திணறி நிற்போம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்போம். ஆனால் தக்வா உடையவர்களாக நாம் ஆகினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குண்டான தீர்வை நமக்கு காண்பித்து கொடுப்பான் என்பதாக கூறுகிறான். அது மட்டும் அல்லாமல் அடுத்த வசனத்திலே கூறுகிறான், وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் எண்ணி இராத புறத்திலிருந்து அவருக்கு உணவையும் அவருக்கு வசதிகளையும் நாம் வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த 5 பண்புகளையும் வளர்த்தி எடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். இந்த வார ஜும்மாவுடைய வசூல் ஃபிர்தௌசி என்ற ஆலிம் மதர்சாவுக்கு வேண்டி இருக்கிறது. அந்த மதர்சா தரமான ஆலிம்களை உருவாக்கிறது, சாதாரண ஆலிம்கள் அல்ல. இந்த தமிழ்நாட்டிலே தௌஹீதை எடுத்து கூறக்கூடிய தரமான ஆலிம்களை உருவாக்கி வருகிறது. அப்பேற்பட்ட அந்த மதரசாவிற்கு வேண்டி, அப்பேற்பட்ட அந்த ஸ்தாபனத்திற்கு வேண்டி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து வழங்க வேண்டும். நாம் இந்த உரையிலே பார்த்தோம், தக்வா உடையவர்களுடைய ஒரு பண்புதான் வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்த்தோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டும். அதே போன்று மற்றொரு விஷயத்தையும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் மிகவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் பார்த்தோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நாம் அதனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று மரண தருவாயில் நாம் கை சேதப்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த தர்மத்தை வழங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையிலே எதையெல்லாம் கேட்டோமோ அப்பேற்பட்ட அந்த பண்புகளை எல்லாம் வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வா உடையவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது, சும்மனு நஜ்ஜில் லதீன தகவ், தக்வா உடையவர்களை நாம் ஈடேற்றம் பெற செய்வோம், அதாவது வெற்றியடைய செய்வோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்பேற்பட்ட வெற்றியாளர்களின் கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் முஃமினாய முஸ்லிமாய எந்தெந்த ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அதில் யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிவாரணம் செய்வானாக. இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் குஃப்ர வல் காஃபிரீன யா ரப்பல் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.